அழகே அழகு சீரியல்ல அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கராஜ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்துல இருக்க மளிகை கடையில தான் பாக்கியராஜ் பொருள் வாங்கிட்டு கிளம்பலான்னு போகும்போது தங்கராஜ் நின்றுட்டு இருக்காங்க. சரி, தங்கராஜ் கிட்ட நின்று பேசலன்னா அதுக்கு ஏதாவது சொல்லுவாருன்றத மனசுல வச்சுக்கிட்டு நேரா தங்கராஜ் கிட்ட போயிட்டு எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. பாக்கியராஜ் வந்து அதுக்கு தங்கராஜ் அவ்வளோ ஒன்றும் ரியாக்ட் பண்றதுல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்து போறாங்க. பாக்கியராஜும் எதுவும் பேசாம கிளம்பி போறாங்க. உடனே தங்கராஜுக்கு தெரிஞ்சவங்க வந்து கேக்குறாங்க, இவரு உன்னுடைய மச்சான் தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா, ஏன் கேக்குறீங்க? இல்ல இவர் பேங்க்ல தானே வேலை பாக்குறாரு. ஆமா, பேங்க்ல தான் வேலை பாக்குறாங்க, கேஷியரா இருக்கான்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இல்ல அவர்கிட்ட கொஞ்சம் பேசி லோனுக்கெல்லாம் என்னால அரேஞ்ச் பண்ணி கொடுக்க முடியுமா? லோன் வந்து பெண்டிங்ல போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. அவன் கேஷியரா தான் இருக்கான், நீங்க எதுக்காக லோன் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருக்கீங்க? லோனுக்கெல்லாம் அவன்லாம் கிடையாதுன்றாங்க. இல்ல, நான் வந்து போன வாரத்துல கூட போனேன், பேங்க்ல வந்து அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, இனிதான் அவர் லோன் எல்லாம் பார்த்துப்பாருன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் உடனே வந்து இல்லையே, அப்படி இருக்க வாய்ப்பில்லை, சரி நான் விசாரிச்சு பாக்குறேன்னு சொல்லிட்டு தங்கராஜ் வந்து பாக்கியராஜ் வேலை பார்க்குற பேங்க்குக்கு கால் பண்ணி வேற ஒருத்தர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ கேஷியரா யார் வேலை பார்த்துட்டு இருக்கிறது? அவர் லோன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டாங்களா, இல்லை மேனேஜர் வேற மாறிட்டாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. மேனேஜர் அதே மேனேஜர் தான், பாக்கியராஜுக்கு தான் அசிஸ்டன்ட் மேனேஜர்ன்ற போஸ்டிங் கிடைச்சிருக்குன்னு சொல்றாங்க. இதை கேட்ட தங்கராஜுக்கு இன்னும் பயங்கரமா ஷாக் ஆகுது. சரி வச்சிருன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி பயங்கர ஷாக்கிங்ல வந்து இருக்காங்க. அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுரேஷை காட்டுறாங்க. சுரேஷ் என்ன பண்றாங்கன்னா டியூட்டி முடிச்சுட்டு வராங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு அந்த டவலை எல்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. கரெக்டா மதி உள்ள வந்ததும் சுரேஷ் வேணுனே பெட் மேல டவலையும் கீழே வந்து அழுக்கு துணியும் போடுறாங்க. ஏன்னா மதிக்கு ஹைஜீனிக்கா இருக்கிறது தானே பிடிக்கும். சுரேஷ் வேணுனே இப்படி பண்றது மதிக்கு இன்னும் கோவத்தை வர வைக்குது. உடனே சுரேஷ் வெளியே போனதும் மதி என்ன பண்றாங்கன்னா சுரேஷோட டவலை கீழே தூக்கி போட்டு வச்சிருக்காங்க. அந்த பனியன் போட்டபடியே போட்ட இடத்துலயே இருக்கு. இதை பார்த்ததும் சுரேஷ் வந்து நான் டவல் மேல தானே போட்டு வச்சேன், எதுக்காக நீ கீழே போட்டு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. இல்லையே, டவல் கீழே தான் இருந்தது. சரி, அந்த பனியன் தான் அங்க இருக்குல்ல, அதை போட்டு அழுக்கு துணி இருக்கிற இடத்துல போட வேண்டியது தானேன்னு சொல்லி கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் வந்து எதையும் செய்ய முடியாது, தெரியாம ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செஞ்சாலும் பரவாயில்ல, வேணுனே பண்ற விஷயத்துக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன். உங்களுடைய வேலையை நீங்க தான் செய்யணும், நான் ஏன் செய்யணும்? உங்க கூட குப்பை கொட்டுறது பெரிய விஷயம். இங்க பாருங்க, இன்னைக்கான அந்த பனியனும் அதுவும் கீழே இருக்கு, ரூம் முழுக்க குப்பையா இருக்கும், பரவாயில்லையன்னு சொல்லிட்டு பயங்கர ரிவெஞ்சா பேசிட்டு போனதும் சுரேஷால எதுவுமே பண்ண முடியாம சுரேஷ் ரொம்பவே கோபத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து நம்மளுடைய மதி மலரை காட்டுறாங்க. சுரேஷ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. மதி காய்கறி எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. மலர் வந்து சுரேஷ்க்கு சப்பாத்தி போட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. அப்ப மலரு மலருன்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வந்து கூப்பிட்டதும் உடனே அத்தைன்னு சொல்லிட்டு பதறி போய் ஓடுற மாதிரியே மலர் ஓடுறாங்க. உடனே மதி கையை பிடிச்சிட்டு இருங்க, எதுக்காக கூப்பிடுவாங்க? மெதுவா ஏதாவது ஒரு விஷயம் தேவையில்லாத விஷயத்துக்கு தான் அவங்க கூப்பிடுவாங்க, அதுக்கு எதுக்காக இப்படி பதறி அடிச்சுட்டு போறீங்க? இல்ல போலன்னா தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கேன். உடனே சுரேஷ் வந்து அண்ணி, உங்களுக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ், இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க, அப்புறம் தேவையில்லாம அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் நீங்க தான் திட்டு வாங்குவீங்க. இவ இவ சொல்றபடிதான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்ற ஒரு ஆணவம். ஆனா நீங்க தயவு செஞ்சு அப்படி இருக்காதீங்க அண்ணின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே அந்த இடத்துக்கு இல்ல, அவங்க தேவையில்லாம ஏதாவது ஒரு சில்லுத்தனமான ஒரு வேலைக்காக கூப்பிடுவாங்க, நீங்க போகாதீங்கன்னு மாதிரி சொல்லிட்டே இருக்க. உடனே ராகவன் வந்து ஏய் மலரு, அங்க உன் அத்தை அப்படி கத்துக்கிட்டு இருக்கான், ஆனா காதுல போட்டுக்காம இப்படி இருக்க. இங்க பாரு, தான் கெடுற மாடு தான் வனத்தையும் சேர்த்து கெடுக்குமான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதையா மத்தவங்க தான் கெடுறது பார்த்தாதான் உன்னையும் கெடுக்கணுமா? என்ன உடம்புல பயம் விட்டு போச்சான்னு சொல்லிட்டு ராகவன் வந்து கேட்டதும் உடனே மலர் இல்லம்மாமா, வேலையா இருந்தேன், முதல்ல அவளுக்கு என்ன வேணுன்றதை கேட்டுக்கிட்டு அப்புறம் எந்த வேலையானாலும் பாருன்னு சொல்லி திட்டி அனுப்பிடுறாங்க. உடனே சுரேஷ் வந்து இது உனக்கு தேவையா? நீ தான் யார் பேச்சும் கேட்காம அடங்காம இப்படி இருக்கேன்னா அவங்களையும் ஏன் உன்னால திட்டு வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சுரேஷ் வந்து சொல்றாங்க. உடனே மலர் வந்து கோவமா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இப்ப மலர் கிட்ட போயிட்டு அத்தை சொல்லுங்கனதும் என்ன மலரு, உடம்புல பயம் விட்டு போச்சா? நான் கத்திட்டு இருக்கேன், உன் காதுல விழலையான்னு சொல்லி கேக்குறாங்க. இல்ல அத்தை, கிச்சன்ல வேலையா இருந்தேன். சரி, அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்து கொடுன்னு சொன்னதும் எடுத்து கொடுக்குறாங்க. மலர் திரும்ப அங்கே நின்றுட்டு இருக்காங்க. உடனே லட்சுமி ஏதோ வேலைக்குது, நீ போய் பாருன்றாங்க. இல்லத்த, எதுக்கும் நீங்க கூப்பிட்டீங்களே? இல்ல, இந்த தண்ணியை எடுத்து கொடுக்க தான் கூப்பிட்டுன்னு சொன்னதும் மலருக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம வராங்க. மதி வந்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க, அவங்க தேவையில்லாத விஷயத்துக்கு தான் கூப்பிட்டுருப்பாங்க, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன்றாங்க.
இருக்கட்டும் பரவாயில்ல விடுன்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ் வந்து அண்ணி இனி இவ பேச்சை கேட்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு சுரேஷும் அங்கிருந்து கிளம்பி வந்து போயிடுறாங்க. அடுத்ததா வந்து யாரை காட்டுறாங்கன்னா நம்ம ரேவதி காட்டுறாங்க. ரேவதி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. தங்கராஜ் வந்ததுமே ரேவதி உன்னுடைய அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சதாமே உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஏன்னா இந்த விஷயம் நம்ம ரேவதிக்கு ஏற்கனவே வந்து தெரியும். இருந்தாலும் தங்கராஜ் கிட்ட அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியாது. உன்ன ஒரு தும்மல் தும்மனா கூட உன்கிட்ட சொல்லாம செய்ய மாட்டான். அவனுக்கு வந்து ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் உனக்கு தெரியல. இதை நான் நம்பணும் அப்படிதானன்றாங்க. ஏங்க நிஜமாவே அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்ச விஷயம் எனக்கு தெரியாது. நிஜமா தெரியாதுங்க. தெரிஞ்சா என்ன சந்தோஷம் தான். எப்ப பாரு பேங்க்னு அண்ணன் வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். அவருக்கு ப்ரமோஷன் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அப்ப இன்கிரிமெண்ட்டும் கொடுத்துருப்பாங்கல்ல. கண்டிப்பாங்க பணம் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை அந்த பணத்தை வந்து மீட்டு வைக்கணுன்றதுக்காக கூட சொல்லாம இருந்திருக்கலாம் இல்லைன்னு சொல்லிட்டு தங்கராஜ் நினைக்க விடுங்க. அண்ணனுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடந்தா சந்தோஷம் தானேன்னு சொல்லிட்டு ரேவதி அங்க இருந்து போறாங்க. உடனே தங்கராஜ் என்ன நினைச்சாங்களோ தெரியல. சரி ரேவதி நீ ரெடி ஆகுன்னு சொல்லிட்டு ரேவதியை ரெடியாக சொல்றாங்க. எனக்கு விஷயம் எதுக்காக ரெடி ஆகணும்? இல்ல நம்ம உன்னுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம். உன் அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, என் மச்சானுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எல்லாம் செலிப்ரேட் பண்ண வேண்டாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எதுக்காகங்க? வேண்டாம் விடுங்க. அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாலும் பரவாயில்ல. அதை செலிப்ரேட் பண்ணி எதுக்காக தேவையில்லாம அவங்களுக்கு யாரும் மறைக்கணும்னு நினைக்கிற விஷயத்த நம்ம ஏன் தெரியப்படுத்தணும் ரேவதி சொல்றாங்க. இல்ல என் மச்சானுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்குன்னா அதை பட்டாசு வெடி மாலை அப்படி இப்படின்னு கொண்டாட வேண்டாமா? நீ ரெடி ஆகு போ, ரெடி ஆகுன்னு சொன்னதும் உடனே ரேவதி ஐயோ திரும்ப இவரு என்ன 7 இழுக்க தயாரா இருக்காரோ தெரியலையே. அன்னைக்காச்சும் இதை இன்ஃபர்மேஷன் சொல்லணும், என்ன பண்றது ஒன்னும் புரியலேன்னு சொல்லிட்டு ரேவதி ஒரு பக்கம் ரொம்ப குழப்பத்துல இருக்காங்க. தங்கராஜ் என்ன நினைச்சிட்டு இப்படி ஒரு விஷயத்த செய்யறாங்க. இதனால நம்ம பாக்கியராஜுக்கு என்ன மாதிரியான பிரச்சனை வரப்போகுது? தங்கராஜ் நினைச்சபடி பாக்கியராஜ் வீட்டை விட்டு வெளியே போற அளவுக்கு பிரச்சனை வருமா? அதுக்கு என்ன வழியா நம்ம தங்கராஜ் வந்து செய்ய போறாங்க? பாக்கியராஜ் இதை எப்படி சமாளிக்க போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.